بحبيب الله طه المصطفى بدر الكمال. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. தொடர் 64. நம்முடைய நண்பர்கள், சொந்த பந்தங்கள், நமக்கு பிடித்தமானவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வதென்பதை நாம வளமையாக வைத்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக நாம எப்போதும் பார்ப்பவர்கள், நம்மிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லோருக்குமே நாம் பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கிறோம். அந்த நேரத்தில் நாம் உன்னை கவனிக்க தவறி விடுகிறோம். நாம் பிரார்த்தனை செய்பவர்களிலேயே செய்வதற்கு மிக 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 தகுதியானவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ஒரு கட்டத்திலே அதை கடமையாக ஆக்கி இருக்கின்றான். அல் குர்ஆன் வாயிலாக அந்த கட்டளையை நமக்கு கொடுக்கின்றான். அப்படி கொடுக்கும் பொழுது அந்த தூதர் மீது நாம் அவர்களுக்காக வேண்டி துவா செய்வது என்பது மிக மிக அவசியமான ஒன்று. அந்த செய்தியை தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். அல் குர்ஆனினுடைய 33வது அத்தியாயத்தினுடைய 56வது வசனம். அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்கின்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹுவும் வானவர்களும் நபியின் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். நபியின் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, சல்லு அலைஹி வ சல்லிமு தஸ்லீமா, நீங்களும் ஸலவாத்தையும் சலாமையும் தூதர் மீது சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஒரு உத்தரவை இந்த இடத்திலே நமக்கு கொடுக்கின்றார். வானவர்கள் ஸலவாத்து சொல்கிறார்கள். சரி, அல்லாஹ் எப்படி ஸலவாத்து சொல்வான்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கான விளக்கத்தை சொல்கிறார்கள். அல்லாஹ் என்ன செய்யறான்? அருள் புரிகின்றான். அல்லாஹ் அருள் புரிகின்றான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று மூமின்களுக்கு உபதேசிக்கின்றானே. இன்றைக்கு மூமின்களாகிய நாம் ஸலவாத் சொல்வதிலே பின்தங்கி இருக்கிறோம். அதை இன்னும் அதிகப்படுத்தணும். எப்போதும் அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத் சொல்லணும். ஏன்னு சொன்னா பல்வேறு சிறப்புகள் அதற்காக சொல்லப்படுது. ஸலவாத்து சொல்லலைன்னா சில செய்திகள் சொல்லப்படுது, அதை பார்ப்போம் நம்ம. அப்போ ஸலவாத்து அப்படின்னு சொன்னோம்னா வெறுமனே இன்னைக்கு நம்ம ஸலவாத் என்ன வச்சிருக்கிறோம்? ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுதான் ஸலவாத்தாக வைத்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? ஸலவாத்தை சொல்லி கொடுக்கிறார்கள். எப்படி சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. கஅப் இப்னு உஸ்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே தங்களுக்கு சலாம் சொல்வது என்றால் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், ஸலவாத் எப்படி சொல்றது அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இதுதான் என் மேல ஸலவாத்து சொல்றது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த செய்தி என்ன செய்யறோம்? இப்ப பார்க்கிறோம். இதான் ஸலவாத்து. இதை என்ன செய்யணும்? எப்பெல்லாம் முஹம்மது அப்படிங்கிற அந்த பேரை கேட்கிறோமோ, ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறத விட இதை சொல்றதுதான் என்னது சிறப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்படின்னு என்ன செய்யணும்? சொல்லணும். இதை முழுமையா என்ன செஞ்சிடணும்? இந்த ஸலவாத்தை முழுமையா சொல்லிடணும். இது அறிஞர்களுக்கு இடையில சில கருத்து வேறுபாடு இருக்குது. ஒவ்வொரு தடவையும் சொல்லணுமா அல்லது ஒரு உரையில ஒருக்கா சொன்னா போதுமா? சில பேர் சொல்றாங்க ஒருக்கா சொன்னா போதுமா. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது நமக்கு என்ன கட்டாயம்? கண்டிப்பா என்ன செய்யணும்? சொல்லணும். அப்படிங்கிறத நாம என்ன செஞ்சணும்? புரிஞ்சுக்கணும். ஸலவாத்து சொல்றதுனால என்ன அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒருவரின் மீது ஒரு முறை ஸலவாத்து சொன்னால் அவருக்கு அல்லாஹ் 10 முறை என்ன செய்யறான்? அருள் புரிகின்றான், ஸலவாத் சொல்கின்றான். அவரை விட்டு 10 தவறுகளை அழிக்கின்றான் அப்படின்னு என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அல்லாஹ் ஸலவாத் சொல்றான்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் 10 தடவை அருள் புரிகிறான். ரசூல்லா மேல ஸலவாத் சொல்றான்னா என்ன அர்த்தம்? ரசூல்லா மேல சொல்ல போறானா? கிடையாது. 10 முறை ரசூலுல்லாவுக்கு அருள் புரி அல்லாஹ் என்ன செய்யறான்? ரசூலுல்லாவுக்கு அருள் புரிகின்றான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லாதவர்களை குறித்து பேசும்போது, ஒருவரிடம் என் பெயர் கூறப்பட்டு அவரின் மீது ஸலவாத்து சொல்லவில்லை என்று சொன்னால் அவருடைய மூக்கு மண்ணை கவட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஆக இப்படியாக செய்திகள் எல்லாம் இருக்கும் பொழுது நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்கும்போது அதிகமாக ஸலவாத் சொல்ல வேண்டும். அது நமக்கு நிறைய நன்மைகளை பெற்று தரும் என்பதை புரிஞ்சுக்கணும். பொதுவா நம்மளுடைய நண்பருக்காக வேண்டி துவா செய்யும் போது மாணவர்கள் என்ன செய்யறாங்க? அதே போல இவனுக்கும் கொடு யா அல்லாஹ், நண்பர் நல்ல வசதியா இருக்கணும், நல்ல அவருக்கு ஒரு திருமணம் நடக்கணும், அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், துவா செய்யணும். இவருக்கும் அந்த மாதிரி கொடு அல்லாஹ் அப்படின்னு அவர்கள் நமக்கு துவா செய்வாங்களே, அல்லாஹ் இங்கே அதை திருப்பி விடுறான். ரசூலுல்லாவுக்கு ஸலவாத்து சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான்? உங்க மேல 10 முறை அருள் புரிகின்றான் அப்படிங்கிற அந்த செய்தி என்ன செய்யறோம்? பார்க்கணும். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த தொடரிலே சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.